முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டது குறித்து முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம். இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொழியில் தள்ளிவிடும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் இன்று வெளியிட்ட அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை விதி எண் 110 கீழ் அறிவித்துவிட்டு விவாதத்திற்கோ கருத்து தெரிவிக்கவோ கூட இடமில்லாமல் செய்திருப்பது சரியல்ல எனவும் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என சகல துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதை வேண்டாம் என மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெரும் ஏமாற்றம் என தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். சாத்தியமுள்ள அனைத்து மாற்று இடங்களையும் கவனமாக பரிசீலித்த பின்புதான் பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும், நிலம் கையகப்படுத்தலும் நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையில் பல கட்ட பணிகள் ஒப்புதல்கள் நிறைவடைந்த நிலையில் ஆட்சிக்கு வந்ததும் கட்டுமானம் விரைந்து தொடங்கப்பட பல திட்டங்களை நாங்கள் வைத்திருந்ததாகவும், தற்போது அமைந்துள்ள புதிய அரசு மீண்டும் வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மொத்தமாக டிராப் ஆகிவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக திராவிட மாடல் ஆட்சி இருந்த தமிழ்நாடு கடைசி இடத்துக்கு தள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் எனவும், தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1 டிரில்லியன் $1.5 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் சாத்தியமே இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த யோசனையும் ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேகா அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.